نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த ஹுத்பா உபதேசத்தின் மூலம் இந்த உலக வாழ்விலும் நாளை மறுமையிலும் வெற்றியடைய வேண்டும் என்றிருந்தால் தக்குவாவோடு இருந்து நாம் இந்த உரைகளை உள்வாங்க வேண்டும். அப்படி தக்குவாவோடு இருக்கின்ற போதுதான் அல்லாஹு தஆலா அதன் மூலம் நம் வாழ்வுக்கு தேவையான வழிகளை திறந்து தருவான். தக்குவாவோடு, அதாவது அல் குர்ஆன் சுன்னா ஏவுகின்ற ஏவல்களை எடுத்து நடத்தல், விலக்கிய விலக்கல்களை விட்டும் விலகி வாழ்தல், அல்லாஹுவை பயந்து வாழ்தல் என்கின்ற அந்த புரிதல் கொண்ட பொருள் கொண்ட அந்த தக்வாவோடு நாம் இருந்து சுவர்க்கத்தை ஆசை வைத்து நரகத்திலிருந்து பயங்கொண்டு பாதுகாப்பு தேடும் உணர்வோடு இந்த உரைகளை உள்வாங்குகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நோக்கி என்னையும் உங்களையும் அல்லாஹ் செலுத்த வேண்டும், நகர்த்த வேண்டும் என்கின்ற அந்த நினைவூட்டல், அந்த பிரார்த்தனைகளோடு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இஸ்லாம் மார்க்கத்திலே இருக்கின்றோம். இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு அழகிய வாழ்வியல் வழிமுறை. இது வெறுமனே பேசி பெருமை பாராட்டுகின்ற ஒரு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. பேசுவதோடு வாழ்க்கையாக வெளிப்படுத்துகின்ற வாழ்வியல் வழிகாட்டுதல்களை கொண்ட ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் அது காட்டியிருக்கின்ற வழியிலே வாழ்கின்ற போது அந்த வாழ்கின்றவர்களை இந்த உலகத்திலும் உயர்ந்ததாக அது அடையாளம் காட்டும். சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியவான்களாக சுவர்க்கத்தின் சோலைகளிலே சுகமாக வாழக்கூடிய அந்த நீடூழி வாழ்வை பெறக்கூடிய நல்ல வாழ்வை பெறக்கூடியவர்களாக இந்த மார்க்கம் அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றவர்களை மாற்றும். எனவே இஸ்லாம் மார்க்கத்திலே இருக்கின்ற நாம் அந்த இஸ்லாம் மார்க்கத்தை அந்த இஸ்லாம் சொல்கின்ற அடிப்படையில் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற விடயத்தை இந்த இடத்திலே நாம் நினைவூட்ட விரும்புகின்றேன். அல்லாஹு தஆலா இந்த முஸ்லிம் சமுதாயத்தை, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஒரு நடுநிலையான மார்க்கமாக, ஒரு நடுநிலையான சமூகமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸத்தா, நிச்சயமாக நாம் உங்களை ஒரு நடுநிலையான சமூகமாக ஆக்கியுள்ளோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த உம்மத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துன் வஸத்தா, நடுநிலையான சமுதாயம் என்று. நடுநிலையான சமுதாயம் என்றால் என்ன என்கின்ற விடயத்தை புரிந்து கொள்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஒழுங்குகள் வரும். நிறைய விடயங்களை நாம் சீர் செய்து கொள்வதற்கு முற்படுவோம். நடுநிலை சமுதாயம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, இதற்கு விளக்கம் அவர்களே கொடுத்துள்ளார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல் வஸது அல் அத்ல், நடுநிலை என்பது நீதியான நிலைப்பாடாகும். உங்களை நாம் ஒரு வசதியத்தான நடுநிலை சமுதாயமாக நாம் ஆக்கியுள்ளோம் என்றால் ஒரு நீதியான நேர்மையான ஒரு சமூகமாக ஆக்கியுள்ளோம்.
என்று சொல்கிறான். நபிகள் நாயகம் அவருடைய அந்த கூற்று, அல்லாஹ்வுடைய இந்த கூற்றுக்கு விளக்கம் நீதியான சமூகம், நேர்மையான சமூகம் என்று குர்ஆனுடைய வசனத்துக்கு நபி அவருடைய அந்த விளக்கத்தை நாம் பார்க்கலாம். நடுநிலையான சமுதாயம் என்பது இஸ்லாம் காட்டிய வாழ்வியல் விடயங்களை இஸ்லாம் எப்படி காட்டியதோ அந்த காட்டிய அடிப்படையில் அதிலே குறைவு செய்யாமலும் கூடுதல் செய்யாமலும், பொடுபோக்கோடு நடந்து கொள்ளாமலும் கடும்போக்கோடு நடந்து கொள்ளாமலும், அது சொன்ன அளவிலே நடந்து கொள்கின்ற அந்த போக்குக்குத்தான் சொல்வது நடுநிலை சமுதாயம் என்று. இந்த குர்ஆன் வசனத்துக்கு வேற ஒரு விளக்கமும் இருக்கிறது. எல்லா உம்மத்துக்களையும் ஒப்பிடுகின்ற போது இந்த உம்மத் என்பது ஒரு நீதியான நடுநிலையான உம்மத். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத், ஏனைய உம்மத்துகளுக்கு சாட்சி சொல்லக்கூடிய உம்மத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே அதற்கு சாட்சி இருக்கிறது. இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையில் எல்லா ஷரியாக்களும், அதாவது நபி அவர்களுக்கு முன்வந்த நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட விளக்கங்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டு ஒரு பரிபூரணமான தன்மை கொண்ட ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தை அந்த மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நடுநிலையாக நடைமுறைப்படுத்துவது தான் இந்த உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக ஆக்கி இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம் என்று அல்லாஹு தஆலாவுடைய இந்த வசனத்துக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஃபஸ்ஸிரீன்களும் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கின்ற அறிஞர்களும் சொல்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்ற போது, பொடுபோக்கு இல்லாமலும் கடும்போக்கு இல்லாமலும், பொடுபோக்கு என்றால் அல்லாஹு தஆலா ஒரு மார்க்கத்தின் ஒரு விடயத்தை இப்படித்தான் உங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்க, அதை பற்றி எல்லாம் கணக்கெடுக்காம தான் தோன்றித்தனமாக தன்னிஷ்ட பிரகாரம் வாழ்கின்றது ஒரு பொடுபோக்குத்தனம். அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழச் சொல்லி இருக்கிறான், ஆண்களை ஜமாத்தோடு தொழச் சொல்லி இருக்கிறான். இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்க அதை செவியில் எடுக்காமல் உள்ளத்தில் உள்வாங்காமல் தான் தோன்றித்தனமாக தன்னிஷ்ட பிரகாரம் அதை அல்லாஹ் சொன்னவற்றை புறமுதுக்கி வாழ்கின்ற அந்த பொடுபோக்கு. இப்படி இல்லாமலும் கடும்போக்கு இல்லாமலும், கடும்போக்கு என்றால் அல்லாஹு தஆலா வணங்க சொல்லி இருக்கிறான், உங்கள் வாழ்வு முழுக்க வணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்பதை பிழையாக புரிந்து கொண்டு குடும்பம், தொழில், துறவு, ஆதி இது என்று தன் வாழ்வில் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எதுகளிலும் ஈடுபடாமல் அல்லாஹ் அல்லாஹ் என்று பள்ளியிலே குந்தி இருப்பதையும், அல்லது இந்த உலகம் மர்மை என்று அந்த கடும்போக்காக சொல்லலாம். அல்லது இஸ்லாம் ஒரு மார்க்க விவகாரத்தை எந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த வரம்பை மீறி கடும்போக்கோடு நடக்கின்ற அந்த பொடுபோக்கு இல்லாமலும் கடும்போக்கு இல்லாமலும் நடுநிலை போக்கோடு இஸ்லாம் அந்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்துகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எந்த அளவில், எந்த அர்த்தத்தில், எந்த முறையில் நடைமுறைப்படுத்தினார்களோ அப்படி தன் வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற அந்த போக்குத்தான் நடுநிலை போக்காகும். இப்படியான ஒரு போக்குடையவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று இந்த உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கியுள்ளோம் என்கின்ற அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. சிலர் இந்த நடுநிலை போக்கு என்பதை சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும், ஒருவர் உண்மையான மார்க்கம் இதுதான் என்று ஒருவர் சொல்கிறார், இன்னொருவர் ஒரு விளக்கம் சொல்றார் அது பிழ. நாம் இந்த சிக்கலுக்குள்ள மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக சத்தியத்தையும் கணக்கில் எடுக்கிறல்ல, அவர் சொல்றதையும் கேட்கிறல்ல, தனக்குப்பட்ட ஒன்றை செய்து கொண்டு போகின்ற அந்த போக்குத்தான் நடுநிலை போக்கு என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். இது எந்த அறிஞரும் எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லாத ஒரு விளக்கமாகும். நடுநிலை சமுதாயம் என்பது அங்காலையும் இல்லை இஞ்சாலையும் இல்லை, தனக்குப்படுவதை செய்து கொண்டு போகின்ற அந்த நடுநிலை போக்கை பற்றி இஸ்லாம் பேசவே இல்லை. நடுநிலை போக்கு என்பது இஸ்லாம் சொல்கின்ற போக்கு, குர்ஆனும் சுன்னாவும் சொல்வதை சொல்லுகின்றபடி செய்கின்ற அந்த போக்குத்தான் நடுநிலை போக்காகும். பொடுபோக்கும் காட்டக்கூடாது, கடும்போக்கும் காட்டக்கூடாது.
இந்த இரண்டு சமூகமும் நம்முடைய சமுதாயத்தில் இன்று இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிமுறைகளை வாழ்வில் ஏறெடுத்தும் பார்க்காமல் தான் தோன்றித்தனமாக தன் இஷ்ட பிரகாரம் இந்த உலகத்தின் வாழ்வியலை அமைத்துக் கொண்டு வாழ்ந்துவிட்டு திடீரென்று மௌத்து வருகின்ற போதோ அப்படியே கொண்டு முஸ்லிம் என்ற பெயரிலே அடக்கிவிட்டு போகின்ற நிறைய பேர் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். மார்க்கத்தை பின்பற்ற போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மார்க்கம் சொல்லாத, மார்க்கம் விளங்கப்படுத்தாத வழிமுறைகளில் மார்க்கத்தை தேடி பின்பற்ற போய் மார்க்கத்தின் வரம்புகளை மீறி வாழ்ந்த தான் தோன்றித்தனமான கடும்போக்குவாதிகளும் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள். இந்த இரண்டுக்கும் இடையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த இஸ்லாம் சொல்கின்ற, மார்க்கம் சொல்கின்ற அந்த வழிமுறையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே நாம் புரிய வைக்க விரும்புகின்றோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த நடுநிலை சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மதி லாஹிரீன அலல் ஹக். நபி அவர்கள் சொன்னார்கள், சத்தியத்தில் ஒரு கூட்டம் தொடரேட்சையாக இருந்து கொண்டே வரும். நபி அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையில் நபி அவருடைய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் ஒரு கூட்டம் இருந்து வரும். அவர்கள் அந்த நபி அவர்கள் அன்று அல் குர்ஆனை விளங்கப்படுத்திய போது அதனை எப்படி விளங்கி நடைமுறைப்படுத்தினார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லும் போதும் செய்து காட்டும் போதும் சஹாபாக்கள் செய்யும் போதும் அதை சீர்படுத்தி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று செய்து வழிமுறை வாழ்ந்து நடைமுறை காட்டி அங்கீகரித்து அவர்களை வழிநடாத்தி சென்றார்களோ அந்த சஹாபாக்கள் நபி அவர்கள் சமுதாயம் போன அந்த பாதையிலே ஒரு கூட்டம் தொடரேட்சியாக இருந்து வரும். அந்த பாதையிலே பயணிக்கின்றவர்கள் தான் நடுநிலை சமுதாயம். அல் குர்ஆனும் அசுன்னாவும் வாழ்ந்து காட்டிய அந்த பாதையில் நபி அவருடைய பாசறையில் நேரடியாக பயின்ற சஹாபாக்கள் அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நபி அவர்கள் பயிற்றுவித்த போது, அவர்களை அதற்காக தர்பியா கொடுத்த போது, அதை அவர்கள் பயிற்றுவித்த தர்பியா கொடுத்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்திய அந்த நடைமுறைகளை தன் வாழ்விலே எடுத்து நடக்கின்ற அந்த தொடரிலே ஒரு கூட்டம் தொடராட்சியாக இருந்து வரும். அந்த அடிச்சுவடுகளிலே பயணிக்கின்றவர்கள் தான் நடுநிலை சமுதாயம் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நீண்ட ஹதீஸிலே தொடரிலே சொல்கிறார்கள், ஷத்திது வகாரிபு வஹது வரூஹு வஷையும் மினத் துஜ்லதி. அதாவது நீங்கள் நேர்மையாக நடுநிலையாக செயல்படுங்கள், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், வரம்பு மீறாதீர்கள், காலையிலும் மாலையிலும் இரவின் சிறிது நேரமும் நற்செயல் செய்யுங்கள். வல் கஸ்த அல் கஸ்த தப்லுகு. எதிலும் நடுநிலை தவறாதீர்கள், நடுநிலையை கடைப்பிடியுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்தால் நீங்கள் இலட்சியத்தை அடைந்து கொள்வீர்கள், உங்களுடைய இலக்கை அடைந்து கொள்வீர்கள், சரியான பாதையிலே நீங்கள் சென்று வெற்றி அடைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பையும் நடுநிலையாத்தான் நின்று யோசிக்கணும். அங்காலையும் இங்காலையும் நாம நிற்கிற இடத்தை நின்றுக்கிட்டு இதை யோசிக்க கூடாது. இந்த தலைப்பையும் நாம் நடுநிலையாக நின்று சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் யோசிக்க வேண்டும். அல் குர்ஆன் அசுன்னாவை எடுத்து பார்த்தால் இந்த பொடுபோக்குத்தனத்துக்கும் கடும்போக்குத்தனத்துக்கும் உதாரணம் காட்டி இந்த நிலையிலே நீங்கள் இருக்காதீர்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான விடயங்களை பேசுகின்ற போது சொல்கிறார்கள், வமினன் நாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின் ஃபஇன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹி وإن أصابته فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة. மனிதர்களே சிலர் இருக்கிறார்கள், மனிதர்களே பொதுவாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வை விளிம்பிலே ஓரத்தில் நின்றுட்டு வணங்குறார்கள். அவங்களுக்கு அவங்க நினைச்ச ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் நிலைச்சு நிற்பான்.
அவங்க பிடிக்காத அல்லது அவங்க எதிர்பார்த்த ஒன்று நடவில்லை என்றால் முதுவை காட்டி பின்னால வைத்திருவாங்க. அல்லாஹ் அல்லாஹ்னு தொழுதுட்டு இருப்பாங்க. எவ்வளவுதான் தொழுதன், எவ்வளவுதான் நோம்பு முடிச்சேன், எவ்வளவோ பிரார்த்தனை செஞ்ச ஒன்றும் நடக்கல. என்னத்தை கண்ட நான் என்று போட்டு ஓரத்திலே நின்றவர்கள் அப்படியே ஓரத்திலே நின்று ஒதுங்கி போவது போன்று போய்விடுவார்கள். இவர்கள்தான் இவர்கள் தெளிவான வழிகாட்டிலே இருக்கின்றவர்கள், தெளிவான லோஸ்டிலே நஷ்டத்திலே இருக்கிறவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பொதுவாக ஒரு விளிம்பு நிலை சமூகமாக நின்று இந்த நுனிப்புள் மேய்ந்து கொண்டு ஏதாவது நலவு இதிலே உலகத்திலே கிடைக்குமா என்று பார்த்து கொண்டு இந்த மார்க்கத்திலே இருக்கின்ற கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். எல்லாம் சுயநலமாக மார்க்கத்தையும் இந்த உலகத்தின் லாபத்திற்காக மட்டுமே யோசிக்கின்ற பார்க்கின்ற சிலர் இருக்கிறார்கள். உலகத்திலே மூழ்கி போனவர்கள் இருக்கிறார்கள். இது இஸ்லாம் நம்மை வன்மையாக கண்டிக்கின்ற ஒரு பொடுபோக்காகும். யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நான் யார், எதற்காக படைக்கப்பட்டேன், என்ன நடந்தது என்று யோசிக்கின்ற போது இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை ஒரு புரிந்து கொள்வான். ஒரு மனிதன் நடுநிலையானவனாக இந்த உலகத்தில் வாழ்கின்றவனாக இருந்தால் முதலில் அவன் நிதானமானவனாக இருக்கணும், மண்ட கொடியனாக இருக்கக்கூடாது. நான் எங்க போக போகிறேன் என்கின்றதை பற்றி என்கின்ற அந்த இலக்கை அவன் ஒருவளவே உள்வாங்குகின்ற உணர்வு இருக்கணும். இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை பற்றி அவன் புரிந்தவனாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், பிறந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், பெரிய ஆடம்பரமாக இருந்தவர்கள், எல்லாம் வைத்திருந்தவர்கள் என்னவானார்கள் என்கின்ற தேடல் இருக்கணும். இப்படி இருக்கின்றவர்கள் தான் நடுநிலையாக நிதானமாக வாழ்வார்கள். எனவே நடுநிலை சமுதாயமாக இருப்பதற்கு நிதானம் தேவை, பொறுமை தேவை, பக்குவம் தேவை, தேடல் தேவை. இந்த தேவையோடு இருக்கின்ற அந்த தாகத்தோடு இருக்கின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை அந்த சத்தியத்தின் பாதையில் சரியாக வழிநடாத்துவார். எனவே சமுதாயத்தில் உலகத்திலே மூழ்கி போயிருப்பவர்கள், ஆனால் இந்த உலகத்தை அவர்களால் நிலையாக வாழவும் முடியாது, இந்த உலகத்தில் அவர்கள் நிலையாக வாழவும் முடியாது, இந்த உலகத்தை அவர்களால் ஆளவும் முடியாது. அவர்களும் நிலையானவர்கள் அல்ல, அவருடைய பொருள்களும் நிலையானதல்ல, அல்லது அவர்கள் தேடிய ஆசைகள் வாசங்கள் எதுவுமே நிலையானதல்ல. கடைசியில அவர்கள் நஷ்டவாளியாகி விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று மார்க்க விடயத்திலே கடும்போக்கோடு நடந்து கொள்வதையும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இய்யாக்கும் வல் குலூவ, மார்க்கத்தின் மிதமிஞ்சிய தன்மையை, வரம்பு மீறிய தன்மையை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னமா ஹலக மன் கான கப்லகும் பில் குலூவி ஃபித்தீன், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தினர்கள் எல்லாம் அழிந்து போனது எதுவென்றால் மார்க்க விடயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிதமிஞ்சி போரென்றால் நபி அவர்கள் காட்டிய எல்லையை விட்டும் தாண்டி போனவர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் வழிமுறையை மீறி அந்த மார்க்கத்திலே இன்னும் இன்னும் என்று போனவர்கள். இதிலே பலரை சொல்லலாம். மார்க்கத்திலே ஆர்வம் கொண்டு நிறைய நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அல் குர்ஆனோ சுன்னாவோ சொல்லாத பித்அத்துக்களை, புதிதான விடயங்களை கண்டுபிடித்து அல்லது யாராவது சொன்னால் அது குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா என்று பாராமல் நன்மைதானே என்று செய்கின்றவர்கள். இவர்களும் மார்க்கத்திலே வரம்பு மீறியவர்கள். ஏனென்றால் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து அல்லது வேறு இடம் என்ற அந்த ஹதீஸ், அந்த குர்ஆன் வசனத்துக்குரிய சபபு நுஸூல் சொல்லப்படுகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா, இஸ்லாம் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி மார்க்கத்துக்கு தேவையான வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் தமாமாக்கி அதுக்குள்ள வச்சு இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நாம் ஒரு பரிபூர்ணமான பொருந்து கொள்ள மாட்ட மார்க்கமாக நாம் உங்களுக்கு ஆக்கி தந்து விட்டோம் என்று அல்லாஹ் தேவையான எல்லாவற்றையும் கற்றுத்தந்ததற்கு பின்னால், இதற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று சீல் வைத்ததற்கு பின்னால், இந்த மார்க்கத்தில் இப்படி செய்தால் நல்லந்தானே,
இது செஞ்சா என்ன பிழையா என்று பார்த்து தேடி செய்ய முற்படுவது பித்அத்தாகும். இதுவும் மார்க்கத்தில் வரம்பு மீறிய தனமாகும். அல்லாஹ்வுடைய விடயங்களில் இப்படி வரம்பு மீறி போகின்றவர்கள் இருக்கிறார்கள். சின்னொரு உதாரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திலே 3 பேர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். 3 பேரும் வந்து கேட்கின்ற போது ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு இப்படி இப்படி இருக்கிறது என்று சொல்லப்பட்ட போது அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடையே குறை காணுகின்ற அளவுக்கு யோசிக்காம காணாது என்று மாதிரி இருந்தாலும் அவங்க தங்களுக்குள்ளேயே அதற்கான ஒரு நியாயமும் சொல்கிறார்கள். நபி யாரு? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், சொர்க்க நன்னாராயம் கூறப்பட்டவர். எனவே அவர் இப்படி இருக்கலாம், நாம் அப்படி இருக்கணுமா? நாம எவ்வளவு குறையும் எவ்வளவு பிரச்சனையும் உடைய பலவீனமானவர்கள். எனவே நாம அந்த அளவுக்கு இருக்கல, அது நாம இன்னும் கூடுதலாக இபாதத்து செய்ய வேண்டும் என்று ஒருவர் சத்திய பிரமாணம் எடுக்கிறார். இதுக்கு பிறகு நான் இரவில ஒரு நாளும் தூங்குறது கிடையாது, இரவு முழுக்க தொழப்போகிறேன் என்று சொல்கிறார். இன்னொரு ஆள், நான் காலமெல்லாம் இனி பகலெண்டா நோம்புதான், இதுக்கு பிறகு நான் நோம்புதான், பகலெல்லாம் நோன்பு முடிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். இன்னொருவர் சொல்கிறார், நான் பெண்களை விட்டும் ஒதுங்கி இருக்க போகின்றேன். இந்த சிக்கலுக்குள்ள நாம் அகப்பட்டு விடாமல் என்னை முழுமையாக என்னை பராக்காக்குகின்ற இந்த உறவுகளுக்குள் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் என்னை அல்லாஹ்வுடைய பாதையிலே ஈடுபடுத்துவதற்காக நாம் திருமண உறவில் இருந்து ஒதுங்கி இதற்குள் ஆகப் போகிறேன் என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறது. ரசூலுல்லாஹ் கடும் கோபப்பட்ட துணியிலே, அன்துமுல்லதீன குல்தும் கதா வ கதா, இப்படி இப்படி எல்லாம் சொன்னவர்கள் நீங்கள் தானா? அமா வல்லாஹி இன்னி லஅக்ஷாக்கும் லில்லாஹி வஅத்காக்கும் லஹு, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை விட நான் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சுபவன், அவனை பயந்து நடப்பவன். லக்கின்னி அஸூமு வ அஃப்திரு, லக்கின் அஸூமு வ அஃப்திரு, நான் நோன்பு முடிக்கிறேன், நோன்பு பிடிக்காமலும் இருக்கிறேன். வஉஸல்லி வஅர்குது, நான் தொழுகின்றேன், தொழுகை இல்லாத நேரங்களும் இருக்கிறது, பலக்கெல்லாம் தொழுது கொண்டு இருக்கின்ற நிலையில் இல்லை. வான் திருமணம் முடித்தும் இருக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய இந்த வாழ்வியல் வழிமுறையை விட்டும் அதை ஒதுக்கிவிட்டு தனக்கு நல்லாப்படுகிறது என்கின்ற பாதையிலே போக நினைக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்களே கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 3 தோழர்களும் நல்லது செய்ய துணிந்தவர்கள். இரவைக்கெல்லாம் இறைவனை நின்று வணங்க முடிவெடுத்தார் ஒருவர், பகலெல்லாம் நோன்பு முடிக்க முடிவெடுத்தார் ஒருவர், துறவறம் பூண முயற்சி செய்தார் ஒருவர். அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்க, மனைவி மக்கள் பிள்ளை குட்டின் அதுக்கு பின்னால போகாமல் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்க முயற்சி செய்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது என்னுடைய வழிமுறை கிடையாது. நான் சொன்ன எல்லைக்குள்ள நில்லுங்க, நான் சொல்கின்ற வரம்புக்குள் நில்லுங்கள். இந்த வரம்பு மீறுதல் என்பதுதான் அல்-குலூ ஃபித்தீன், மார்க்கத்தில் எல்லை மீறிய கடும்போக்கான நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எல்லையை தாண்டி போகின்ற ஒரு விடயமாகும். உங்களுக்கு தெரியும், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஒரு சம்பவம் சொல்வார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் தொழுகை நடாத்தி கொண்டிருந்த போது அவர்களை பற்றி ஒரு முறைப்பாடு வருகிறது. முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆர்வ மிகுதியால தொழுகையை கொஞ்சம் நீட்டு தொழுதாக்க, நம்மள மாதிரி இல்லை. இப்ப நம்மட ஊர்ல வல்லுஹா ஓதினாலே நீட்ட தொழுகை, இந்த தொழுகை இல்லை. அவங்க சொன்னது நீண்ட நீண்ட சூறாக்கள், பக்ரா அப்படி இப்படி என்று நீண்ட சூறாக்களையே தொழுகையில் நீட்டி தொழக்கூடிய நிலையில் அந்த ஆர்வ மிகுதியால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுது வைத்தார்கள். இது பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு முறைப்பாடு வருது. ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், முஆதே அன்த ஃபத்தானு யா முஆத், முஆதே நீர் அவர்களை சிரமப்படுத்த விரும்புகிறீர்களா? 3 தரம் கேட்காங்க. மக்களை கஷ்டப்படுத்த போறீங்களா? மக்களை கஷ்டப்படுத்த விரும்புகிறீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு
சிலர் சில நல்ல விடயங்களில் மக்களை வெறுப்பூட்டுகிறார்கள் என்று விளக்கம் சொல்கிறார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மார்க்க விடயங்களில் பொடுபோக்காக நடக்கவும் கூடாது, மார்க்கம் சொல்லாத எல்லையை தாண்டி போகவும் கூடாது. நல்லதுதானே என்ற அடிப்படையில் தான் மார்க்கத்தில் நல்ல விடயங்கள் உருவாகும். உருவாவது கிடையாது. இது செஞ்சா நன்மை, இது செய்தால் அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கும், இது செய்தால் அல்லாஹ்வுடைய மாளிகையில் நாளை சுவர்க்கத்திலே இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த விடயங்கள் வரும். புத்திசாலித்தனம். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ஒரு தூதராக அனுப்பி மக்களுக்கு முன்னால் நிறுத்தி நீங்கள் இப்படி வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லி வாழ்ந்து காட்டிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அப்படி செய்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி செய்தா போதும். அப்படி செய்கிறோமா இல்லையா என்பதைத்தான் நாம் தேட வேண்டும். இப்படி வணக்க வழிபாடுகள் விடயத்தில் எல்லை மீறுகின்ற போக்கு இருக்கிறது. இவைகள் கூடாது. ஒரு மார்க்கம் சொல்கின்ற விடயத்தை அது சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சமுதாயத்திலே எந்த ஒரு விடயம் எடுத்தாலும், வியாபாரம் என்று வந்தால் வியாபாரத்தில் ஈடுபடுமாறு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அது ஒரு இபாதத். விவசாயத்தில் ஈடுபடுவது ஒரு இபாதத். கடல் தொழில் செய்வது என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்திலே எல்லாத்தையும் முட்டு போட்டு கடல்ல போய் கிடக்காதங்க, எல்லாத்தையும் முட்டு போட்டு கடைக்குள்ள உந்திரிக்காதங்க, பயலைக்கெல்லாம் வட்டக்க போய் கிடக்காதீர்கள். அல்லாஹ்வை மறக்காமல் இருக்கணும். அல்லாஹ்வை மறந்தா நாங்க பொடுபோக்காகிடுவோம். விவசாயத்தை விட்டு போட்டு பள்ளிக்க கிடந்தால் நாம கடும்போக்காகிடுவோம். தொழில் செய்கின்ற போது விவசாயம் செய்வதும் அல்லது வியாபாரம் செய்வதும் அனுமதிக்கப்பட்டதென்றால் அந்த லாபத்தை அடைந்து கொள்வதற்கான ஹராமான வழியை பயன்படுத்துவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஹலாலான வழிமுறையிலான உழைப்பாக இருந்தாலும், ஹலாலான வழிமுறையிலான உழைப்பாக இருந்தாலும் ஹராமான விளம்பரங்களும் வழிகளின் மூலமும் அந்த லாபத்தை அடைந்து கொள்ள முயற்சிப்பதும், வட்டிகளை களைப்பதும், லஞ்சம், மோசம், மோசடி, ஊழல் போன்றவற்றை கலப்பதும் எல்லாமே மார்க்க விடயத்தில் இஸ்லாம் அனுமதித்த வியாபாரத்தை குழப்பிய குட்டையிலே குழப்பியவர்களாக நாம் மாறிவிடுவோம். இந்த போக்கிலிருந்து நாம் விடுபட வேண்டும். எவ்வளவுதான் உழைச்சாலும், எவ்வளவு கூத்து காட்டித்தான் உழைத்தாலும், எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இதை சுமந்து கொண்டு கபருக்குள் போக முடியாது. வெறும் வெள்ளை துணியை போத்தி வெறும் மணலிலே படுக்க வைத்து மேலே மண்ணை போட்டு மூடிவிட்டு இந்த சமூகம் போய்விடும். ஏன்? எம்மை பெற்றவர்களும் நாம் பெற்றவர்களும் விட்டுவிட்டு போய்விடுவார்கள். கபருக்குள்ளே எதுவும் வராத இந்த உலகத்தின் பொருளுக்காக வேண்டி ஏன் இந்த மறுமையை அடகு வைக்கின்ற ஒரு செயலை நாம் செய்ய போகிறோம் என்பதை நாம் இந்த உலகத்திலே இருந்து நிதானமாக நடுநிலையாக யோசிக்க வேண்டும். இந்த யோசனையை நிறைய பேர் ஷைத்தான் மனக்கடைத்து விடுகிறான். அல்ஹாக்குமுத் தகாதுர், அத்தகாதுர், அதிகம் தேட வேண்டும் என்கின்ற அந்த ஆவல், ஆசை. அல்ஹாக்குமுத் தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கபருக்குள்ள கொண்டு வைக்கும் வரைக்கும் நிறைய பேருக்கு எத்தனை தான் உபதேசம் பண்ணினாலும், எத்தனை தான் குத்பாக்கள் போட்டாலும், காதுக்குள் ஹெட்செட்டை வைத்து அவர்கள் பயான் கேட்டாலும், உலகம் என்பது உள்ளத்தில் ஏறிவிட்டால் மறுமை என்பது மறந்துவிடும். வரம்பு மூறக்கூடாது. இஸ்லாம் ஜாகிலியத்தான பெருநாட்களை எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களுக்கு முன்னிருந்த பெருநாளிய வரைமுறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டன. உங்களுக்கு இரண்டு பெருநாள், பெருநாள், இது ரெண்டு தான். இதுக்குள்ள ரெண்டு கோணம். 1008 பெருநாள் கொண்டாட போகக்கூடாது, பர்த்டே கொண்டாட போகக்கூடாது. அந்த டே இந்த டே என்று 1008 டேகள் இந்த உலகத்திலே கொண்டாடப்படுகின்றன. அதெல்லாம் நமக்கு பெருநாள் கிடையாது. இதை தெளிவாக விளங்கணும். இதுகளை எல்லாம் மீறி போகக்கூடாது. பெருநாள் தினங்களிலே திண்டு கழிப்பதற்கும் குடும்பத்தோடு ஒன்று கூடி மகிழ்வதற்கும் நாம் முற்பட வேண்டும். நடுத்தருவிலே டான்ஸ் அடிப்பதற்கு முற்படக்கூடாது. இது இஸ்லாமிய வரம்புகள். இஸ்லாம் அனுமதித்த மார்க்கத்தின் மனமகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற வழிமுறையை இஸ்லாமிய எல்லைகளுக்குள் நாம் கொண்டாடுவதற்கு முற்பட வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே,
அல்லாஹு தாலா நம்மளை ஊட்ட மார்க்கமும் இல்லை, உனக்கு பெண்ணாலும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்று ஊட்ட நீ சொல்ல இல்லையே. ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸிலே வருகின்ற ஹதீஸிலே உங்களுடைய விளையாடி கழிப்பதற்காக ஜாகிலியா காலத்தில் இருந்த பெண்ணாள்களை எல்லாம் பதிலாக 2 பெண்ணாட்களை உண்டு பண்ணி இருக்கிறான் என்றுதான் சொல்கிறார்கள். பெண்ணாள் திங்கலாம், உண்கலாம், மகளலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எல்லை மீறிவிடக்கூடாது. பெண்ணாள் காலத்தில் என்று ஒரு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. இதே போன்றுதான் எல்லா விடயத்தில் நாம் இருக்க வேண்டும். திருமணம் முடிப்பது இபாதத். திருமணம் முடிக்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் பெண்ணுக்கு மகர் கொடுத்து பெண் கேட்கின்ற தொகையை மகராக கொடுத்து முடிக்க வேண்டும். அந்த மகரில் கூற்றி குறைக்கும் அதிகாரம், ஒரு சொத்தை பற்றி திருமணத்தில் பேசுவதாக இருந்தால் அந்த பேசும் அதிகாரமும் உரிமையும் அந்த பெண்ணுக்குரியது. அப்படி பெண் பேச வேண்டிய அந்த திருமண விடயம் ஒரு மார்க்க விடயம் என்று ஆண்களின் பக்கம் ஒடுக்கப்பட்டு அவர்கள் அதிகார உடையவர்களாக மாறி இருக்கிறார்கள். சீதனம் கைக்கூலியின் பேரால் இது மார்க்க விடயத்தில் வரம்பு மீறுகின்ற விடயம், மார்க்க விடயத்தை தலைகளாக புரட்டுகின்ற விடயம். இதில் கணக்க பேர் பொடுபோக்காக போய்விடுகிறார்கள். இதில் பொடுபோக்கு. இஸ்லாமிய திருமணத்திலே நிறைய பேர் பொடுபோக்கு. இஸ்லாம் சொன்ன திருமண முறைகள் பேணப்படுவது கிடையாது. இஸ்லாம் சொன்ன மகர் விடயம் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது கிடையாது. இஸ்லாத்தில் பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற அந்த உரிமை, அவளுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஹக்கு மீறப்பட்டிருக்கிறது, பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் வலுக்கட்டாயமாக தன் கரங்களில் அதனை கையேற்றிருக்கிறார்கள். இது பச்சை ஹராம். இதிலே பாரிய பொடுபோக்கு இருக்கிறது. இதன் விளைவாக இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பாவங்களின் தாய் என்று பேசப்படுகின்ற அத்தனை மாபாதகங்களும் சீதனத்தால் தலைவிரித்து தாண்டவமாடுகின்றன. நீதி ஒவ்வொருதன் ஒரு ஊடுகட்டுறது, அநீதி ஒருவன் 10 பேருக்கு ஊடுகட்டுறது. இந்த அநியாயத்தை இந்த சமுதாயம் செய்திருக்கிறது. நீதி ஒருவன் தான் வாழ்வதற்கு தனக்கு தேவையான ஊட்டையும் வீட்டையும் தன் மனைவிக்கு வாழ கொடுப்பதற்கு தேவையான வசதிகளையும் அவன் உண்டாக்கிக் கொள்வதால் நீதி. இதுதான் மனிதாபிமானம். இதுதான் மார்க்கத்தையும் சொல்லு, மார்க்கம் இதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் இந்த நீதி இன்று குழி தோண்டி புதைக்கப்பட்டு, இந்த நடுநிலை என்கின்ற இந்த சத்தியம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு அநீதி தான். ஒரு வாப்பாவானவன் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைக்கு வாப்பாவாக இருப்பதற்கு பயப்படுகின்றான். கருவறைக்குள்ளேயே குழந்தைகள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்றன. இந்த அநியாயத்தை செய்தவர்கள் யார்? குழந்தை பிறந்து வளர்ந்தவுடனே வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டுக்கு செல்கின்ற பெற்றோர்கள் அந்த பிள்ளையை பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ரோடு கூட்டி அந்த கஷ்டப்பட்டு இந்த கஷ்டப்பட்டு அவன் பல பிள்ளைகளுக்கு வீடு கட்ட சொல்லி கடைசியிலே அவன் கூட அந்த வீட்டிலே நிம்மதியாக வாழ முடியாமல் கரையான் பொத்துக்கள் பிடித்த பழைய வீடுகளிலும் குடிசைகளுக்குள்ளும் வாழும் நிலையை உண்டாக்கியது. இது எந்த நீதி? மார்க்கத்தின் பேரால் நடக்கின்ற மாபெரும் அநீதியாகும். இஸ்லாம் என்பது திருமணத்தை ஒரு இபாதத் என்று சொல்லுகிறது. அநியாயம். இந்த அநியாயம் பல அநியாயங்களை உற்பத்தி செய்திருக்கிறது. வாழ வேண்டிய வயதில் இளம் மனைவியை விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு செல்கிறான். அவனுக்கும் வாழ வயதில்லை. கண்கள் ஹராத்தை தேடுகின்ற நிர்பந்தத்திற்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்தவர்களை தவிர பலர் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இளம் குமரிகள் வாழ வேண்டிய வயதிலே இருக்க வேண்டிய பெண்கள் வாழ்வதற்கு கணவன் இல்லாத போது ஷைத்தானிய தூண்டுதல்களால் பிழையான வழியிலே போவதற்கு இங்கே நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் ரஹ்மத்து செய்து பாதுகாத்த பத்தினி பெண்களை தவிர. இந்த விபச்சாரத்தின் நவீன வாயில்களை திறந்து விட்டவர்கள் யார்? இஸ்லாம் சொன்ன நீதி அநீதியாக நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான். எனவே இப்படி பல விடயங்கள் இஸ்லாம் சொன்ன அந்த வரம்பு மீறப்படுகின்ற போது அது அநீதியாகும். அதே நேரத்தில் சீதனம் ஹராம், வீடு வாங்குவது ஹராம், பெண் வீட்டிடத்திலே நிர்பந்தம் வைத்து நிபந்தனை வைத்து பறித்தெடுப்பது ஹராம். அதுக்காண்டி அந்த பொண்ணுக்கு அவ்வாப்பாட சொத்தில் இருந்து வர வேண்டிய பங்கும் ஹராம் என்று சொல்வது இது ஒரு அநீதி.
இந்த அநீதியை நிறைய பேர் செய்யறாங்க. சீதனத்தை ஹராமாக்க முற்பட்டு ஹலாலையும் ஹராமாக்குவது என்பது மார்க்கத்தின் பேரால் மீறுகின்ற வரம்பாகும். சீதன விடயத்தில் இஸ்லாம் சொன்ன வரம்பை மீறி அநியாயமாக நடக்கிறதோ அதே போன்று சீதன விடயத்தில் மார்க்கம் அனுமதித்த ஒரு விடயத்திலும் நாம் தடை போடுவதும் மார்க்க விடயத்தில் மார்க்கத்தில் வரம்பு மீறலாகும். ஹராத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு பாவத்தை நாம் புதிதாக உருவாக்கக்கூடாது. தெளிவாக சத்தியத்தை பேச வேண்டும். சீதனம் எடுப்பது ஹராம், வீடு எடுப்பது ஹராம், சொத்தெடுப்பது ஹராம், அது நிபந்தனை போட்டு பறிப்பது ஹராம் என்று பேச வேண்டிய மார்க்கம் இல்ல. அலைக்கல் பலாகுல் முபீன், உங்களுக்கு தெளிவாக சத்தியத்தை எட்டி வைக்கும் கடமை இருக்கிறது. ஒருவர் துருவி ஆராய்ந்து அவனுக்கு இவன் சர்டிபிகேட் சீதன ஊழில் இருக்கிறானா, இவன் தொண்டாடி உள்ள இருக்கிறானா என்று சர்டிபிகேட் கொடுக்கும் கடமையை அல்லாஹு தஆலா நமக்கு தரவில்லை. பச்சை தெளிவாக சொல்லுவோம், சீதனம் வாங்குகின்றவர்கள் ஹராம் தின்னிகள் என்று சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு நாம பேசுகின்ற வார்த்தை நாகரிகமாக இருக்க வேண்டும். பாவத்தை பாவம் என்று உணர்கின்ற வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செய்த போது கடும்போக்கான இஸ்லாமிய விரோதமான சமுதாயம் இருந்த போதெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை பற்றி சொல்லுகின்ற போதெல்லாம் அதை நாகரிகமாக உணர்த்துங்கள் என்று தான் சொன்னார். சரியான வார்த்தையிலே உணர்த்துங்கள் என்று தான் சொன்னார். ஃபிரௌனிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா போய் தாவா செய்யுமாறு சொல்கிறான். இத்ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடத்திலே போங்கள், அவன் ஒரு பம்பன், அவன் ஒரு அடந்தேறி, செலுக்க மாட்டான். கௌலன் லையினா, அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க போய் சத்தியத்தை சொல்லுங்க. ஆனால் இந்த சாஃப்டாக சொல்ல வேண்டிய வார்த்தைகளில் சரியா சொல்லுங்க. நான் எந்த வாய் நாறுதென்றால் எந்த வாய் நாறுதென்று என்னைட்டு அதனால சுட்டி காட்டினா தான் நான் இந்த வாயை மாற்றுவேன். என்னை கூப்பிட்டால் கோபம் தான் வரும். கூப்பிட்டு மரியாதையா உங்களோட வாய் கொஞ்சம் மாறுது அல்லது மணக்கிற மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மவ்இதத்தில் ஹஸனா, நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் பில் ஹிக்மதி வல் மவ்இதத்தில் ஹஸனா, அழகிய ஹிக்மாவோடும், ஹிக்மா என்றால் குர்ஆன் சுன்னா என்று அர்த்தம் சொல்வார்கள், ஹிக்மா என்றால் வஹி என்று சொல்வார்கள், வஹியின் வழிமுறையில் வல் மவ்இதத்தில் ஹஸனா, அழகிய உபதேசத்தின் மூலமாகவும் அவர்களை உள்வாங்குங்கள், அழையுங்கள். வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், ஒரு பிழையான கொள்கையிலே இருக்கின்றவர்களை அழகிய வழிமுறையின் மூலமாக அவர்களோடு நீங்கள் கருத்து பரிமாற்றம், தர்க்கம் அல்லது வாதம் செய்ய முற்பட்டால் பில்லதி ஹிய அஹ்ஸன், அழகிய முறையிலே சொல்லுங்கள். தாவா செய்வதற்கும் மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. ஒரு பிழையை பிழை என்று சுட்டி காட்டுவதற்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. இந்த உலகத்தின் மாபெரும் வம்பன் என்று ஃபிரௌனை அடையாளம் காட்டிவிட்டு அவன்கிட்ட போய் சத்தியத்தை சொல்லுங்கள். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். அங்க போய் பூசி முழுவதில்லை, நீயும் சரியா நாங்களும் சரியா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போ வாங்கன்னு சொல்லல. அல்லாஹ் போய் சத்தியத்தை சொல்லு. அதை சொல்லுகின்ற வார்த்தைகளிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், தேர்ந்தெடுக்கும் வார்த்தைகள் சரியானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே அதே போன்று சத்தியத்தை தான் சொல்ல வேண்டும். சத்தியத்தை எதிர்ப்பதற்காக இல்லாததையும் சேர்த்து நாம் இதற்கு முற்படக்கூடாது என்கின்ற விடயங்கள் நிறையவே இருக்கிறது. இப்படி மார்க்கம் இந்த மக்கள் வாழ தேவையான சகல வழிகாட்டுதலையும் காட்டி இருக்கிறது. மார்க்க விடயங்கள் நாம் பின்பற்றுகின்ற போது மார்க்கம் சொல்கின்ற விடயத்திலே வரம்பு மீறியும் போகக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார். ஹலகல் முத்தனத்தியூன், கடும்போக்குவாதிகள் அழிந்து போவார்கள், நாசமாய் போவார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த உலகத்தை மறந்து அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்திலேயே மூழ்கி கிடந்தவர்களும் அழிந்து போவார்கள், நாசமாய் போய்வார்கள். அவர்களுக்கு மறுமை கிடையாது. ஹஜ்ஜி போகல அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறான். போகல அங்க போய் இந்த உலகத்தை தாண்டா இந்த உலகம் கிடைக்கும், மறுமை கிடைக்க மாட்டாது. எப்படி கேட்கணும்? ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனால் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார்,
இந்த உலகத்தில் உள்ள நல்லதெல்லாம் தான், நாளை மறுமையில் உள்ள நல்லதெல்லாம் தான், நரகத்தில் இருந்து என்னை பாதுகாரியா அல்லாஹ் என்று தான் கேட்கணும். இங்காலையும் இல்லை அங்காலையும் அதை விட்டுப்பட்டு இது இல்லை, இதை விட்டுப்பட்டு அது இல்லை. மார்க்கத்தை விட்டு போகவும் கூடாது, மார்க்கத்திற்கு ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறையை தாண்டியும் போகக்கூடாது. இப்படி நிறைய உதாரணங்களும் நிறைய அடையாளங்களும் இருக்கிறது. நாம் உம்மத்தன் வசதா, நடுநிலை சமுதாயமாக இருக்கிறோமா இல்லையா என்று பார்ப்போம். அவர்கள்தான் சுவர்க்கம் போவார்கள். அல்லாஹு தஆலா எங்களை நடுநிலையான சமுதாயமாக ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய இருவிடயத்தில் அல்ல, அல்லாஹு தாலாவை பயந்து கொள்கின்ற தக்குவாவுடையவர்களுக்கு எல்லா விடயத்திலும் இந்த மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. நீங்க குர்ஆன்ல எடுத்து போய் பாருங்க, செலவு செய்வதிலே எப்படி நடந்து கொள்ளணும், உண்பது குடிப்பதிலே எப்படி நடந்து கொள்ளணும், இப்படி ஒவ்வொரு விடயத்திலும். இந்த சத்தம் போடுறதுலேயும் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு இந்த சவுண்ட் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும் என்று உபதேசம் செய்வது குர்ஆனில் இருக்கிறது. அதாவது சத்தத்தை கட்டுப்படுத்துகிற விஷயம், ஒளி ஒழுங்கு பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி இருக்கிறார். குசூசிக்கவும் கூடாது, கழுத கத்துற மாதிரி கத்தையும் கூடாது, சொல்ல வேண்டிய விதத்தை சொல்லணும். ரசூலுல்லாஹ் எல்லா இடத்தையும் பேச மாட்டாங்க. மிம்பரில் ஏறினால் அதிர்ந்து பேசுவார்கள், மக்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு படை வீரம் போன்று பேசுவார்கள். பாலைக்கெல்லாம் அப்படி கத்தி பேச மாட்டார்கள். ஜாமிஉல் கலீம், சுருக்கமாக சொற்சுருக்கமாக பொருட்செறிவாக பேசுவார். இப்படி எல்லாவற்றிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா நமக்கு நபி அவர்கள் மூலமாக வழிகாட்டி இருக்கிறார். இம்மை மறுமை விடயங்களிலே பேலன்ஸ் பண்ண சொல்லி இருக்கிறார், ரெண்டையும் பேணுமாறு சொல்கிறார். எனவே நடுநிலையான சமுதாயமாக இருப்பவர்கள் மட்டும்தான் வெற்றி அடையார். நடுநிலைக்கு தேவை நிதானமான போக்கு, நடுநிலைக்கு தேவை தெளிவான அறிவு. சத்தியத்தில் ஒரு நிலைச்சி நிற்கணும் என்றால் இது சரியா பிழையா, இதுக்கு மார்க்கம் கொடுத்திருக்கிற தரம், இருக்கிற ஸ்டாண்டர்ட் என்ன, அதை பார்க்கணும். அதை பார்ப்பதற்கான அறிவு தேவை. அறிவை அறிந்தவரிடத்தில் தேடி படிக்கணும். எல்லோரும் ஒரு சமநிலை இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அறிந்தவர்கள் இருப்பார்கள், அறியாதவர்கள் இருப்பார்கள். அறியாதவர்கள் அறிந்தவர்களிடம் தேடி படிக்கணும். மார்க்கத்தை முறையாக படிக்கணும். படிப்பதன் மூலமாக செவி வழி அறிவு என்பது, நான் பேசுகின்ற இந்த ஹுத்பா என்பது உங்களுக்குள் ஒரு அதிர்வைத்தான் தருமே தவிர அறிவை தராது. உங்களில் ஒரு சிந்தனை கிளர்ச்சியைத்தான் ஏற்படுத்துமே தவிர ஒரு அறிவை உங்களுக்குள் ஊற்றெடுக்க செய்யாது. அறிவை அறிவிடத்தில் அறிந்து அதுக்குரிய முறையில் தேடும். உபதேசம் எல்லாம் அறிவூட்டும் இடம் கிடையாது, உபதேசம் எல்லாம் உணர்வூட்டுகின்ற இடங்கள், என் சிந்தனைகளை கிளறச் செய்கின்ற விடயங்கள், அதன்பால் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை தூண்டுகின்ற இடங்கள். நாம் அதுக்கு பின்னால தேடி படிக்கணும். ஒவ்வொன்றையும் எந்த மாபெரும் அறிஞர்கள் தன்னை முற்று பெற்ற ஒரு அறிஞராக அடையாளம் காட்டியது கிடையாது. எல்லோரும் தன்னை தாலிபிலின்களாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள். தாலிபிலின்களாக, தன்னை அறிவு தேடும் மாணவர்களாகத்தான் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அந்த லெவலில் நாம் தேடக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லாத்திலேயும் நீதமாக நடந்து கொள்ளணும். அரசியலாகட்டும், பொருளாதாரமாகட்டும், சமூக வாழ்வாகட்டும், சகல வாழ்வியல் விவகாரங்களும் நீதமாக நடக்கணும். நீதம் என்றால் சத்தியத்தில் நிற்கிறதா நீதியம். நீதம் என்றால் குர்ஆன் சுன்னா போட்டு அந்த எல்லைக்குள்ள நிற்கிறதா நீதம். இந்த நீதமானாக நான் நிற்கிறேனா என்று அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து கேட்போம். சுய விருப்பு வெறுப்புகள், தனிநபர்கள் மீது கொண்ட கோதாபங்கள் எதுவுமே என் கண்ணை மறைக்காமல் சுவர்க்கம் என்கின்ற அந்த இலக்கியம் கண்களை துறந்து அதன் பாதையில் நடந்து போகக்கூடிய நல்ல பாக்கியவான்களாக, சத்தியவான்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாத்.